ஹாய் வெல்கம் டு இரவி. இன்னைக்கு வந்துட்டு பனாரஸில் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் தைச்சிருக்கோம். இது இந்த ஜோதிகா சில்க் சாரீ இருக்கு இல்லைங்களா, ஜோதிகா அந்த சாரீ இருக்கு இல்லைங்களா, அதுதான். இதுக்கு வந்து சிம்பிளாக தான் வந்து பேட்டர்ன் வச்சிருக்கு. இதில் என்னன்னா நெக்கில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளோஸ் நெக் கொடுத்துட்டு இங்கே வந்து ஜிக்ஜாக் மாதிரி, அதாவது ட்ரையாங்கல் மாதிரி ஷேப் கொடுத்துருக்கோம், பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். உள்ளே வந்துட்டு சாரீ கலர் பீஸ் வந்து அட்டாச் பண்ணியிருக்கு. இதில் பார்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப பிரைட்டாக தெரியாது, ஏன்னா சாரியும் ப்ளவுஸ் வந்து பெரிய கான்ட்ராஸ்ட் அந்த மாதிரி வித்தியாசம் இல்லை. அதனால பார்க்கறதுக்கு உங்களுக்கு அப்படி இருக்கும். ஒருவேளை எனக்கு இன்னும் நல்லா பிரைட்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு தனியாக பிளைனில் வந்துட்டு சில்க் காட்டன் மெட்டீரியல் நல்லா டார்க் பிங்க் கலரில் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அதில் வந்துட்டு இந்த ப்ளவுஸ் பீஸ் யூஸ் பண்ணியோ இல்லை சாரீ பீஸ் யூஸ் பண்ணியோ வந்துட்டு இந்த மாதிரி பேட்டர்ன் கொடுத்தீங்கன்னா வேணா ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா பிரைட்டாக தெரியும். பட் இவங்க வந்து அதிலே ஸ்டிச் பண்ண சொன்னதுனால நான் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். ஸோ இருந்தாலும் நீங்கள் போட்டிங்கன்னா இது வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஃப்ரண்டில் வந்துட்டு லோ நெக் தாங்க, நார்மலாக வந்துட்டு ரவுண்ட் நெக் தான் கொடுத்துருக்கு. ஸ்லீவ் வந்துட்டு ஷார்ட் ஸ்லீவ் தான். ஆக்சுவலி இதுக்கும் கொடுக்குறது ஐடியா இருந்துச்சு. என்னன்னா அந்த சாரீல அந்த பீஸ் வந்து அவ்வளோதான் இருந்துச்சு, அப்புறம் அதுக்கு மேலே கட் பண்ணால் சாரீ பத்தாது. அதனால நான் வந்துட்டு நெக்குக்கு மட்டும் கொடுத்துட்டு ஸ்லீவுக்கு என்ன பண்ணியிருக்கேன்னா கீழே மட்டும் குட்டியாக ஒரு வீ கட் மாதிரி கொடுத்துருக்கு. தெரியுது உங்களுக்கு, மைல்டாக ஒரு வீ கட் கொடுத்துருக்கு. பட் அதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது போடுறப்ப. இதோட சாரீ பார்த்தீங்கன்னா நான் ப்ரீப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இதுதான் வந்துட்டு சாரீ வந்து ப்ரீப்ளீட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி இதில் என்ன அப்படின்னா நம்ம வந்து சில்க் சாரியோ காட்டன் சாரியோ வந்துட்டு ப்ளீட் பண்ணுறப்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். பனாரஸ் வந்து ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம், ஏன்னா அது அப்படியே நீவந்தீங்கனாலும் நிற்காது, அப்படியே புசு புசுன்னு தூக்கிட்டு இருக்கும். ஸோ அதனால அது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அப்புறம் நிறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க, லாஸ்ட்டாக நான் வந்து ஒரு இதுக்கு முன்னாடி எப்போ ஒரு அந்த ப்ரீப்ளீட் பண்ணின ஒரு வீடியோ போட்டிருந்தப்ப சொன்னீங்க, அக்கா அது எப்படி ப்ரீப்ளீட் பண்ணுறீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்கக்கா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் என்னன்னா நாங்கள் பண்ணுற இடம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி பர்ஃபெக்டாக ப்ரீப்ளீட் பண்ணுறதுக்கு இருக்காது. நம்மளோட கட்டிங் டேபிளில் தான் வந்துட்டு நம்ம பண்ணுறோமா. ஸோ அதை வந்து வீடியோ எடுக்க முடியாது, நாங்கள் அந்த பக்கம் இந்த பக்கம் போயிட்டு வந்துட்டு இருப்போம். ஸோ அதனால் எடுக்க முடியாது. அதனால தான் என்னால் வந்துட்டு வீடியோ போட முடியல. ஒருவேளை எப்போவாவது நம்ம டேபிள் வாங்கி அதில் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ போடுறது சரிங்களா. ஸோ அதனால் இப்போதைக்கு அது வந்து போட முடியாது. ஓகே, இப்போ நீங்கள் இதை பார்த்துருக்கீங்க, ப்ளவுஸும் ஸ்டிச் பண்ணியாச்சு, சாரீ வந்துட்டு ப்ரீப்ளீட் பண்ணியாச்சு. உங்களுக்கும் இதே மாதிரி ப்ளவுஸோட இந்த மாதிரி ப்ரீப்ளீட் பண்ணணும் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன சாரீ வேணுனாலும் தாராளமாக எங்கள்கிட்ட வந்துட்டு ப்ளீட் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ கண்டிப்பாக இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சட்டிலாக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குங்க. நீங்கள் வேணும்னா நான் சொன்ன மாதிரி மெட்டீரியல் எடுத்து கூட ஸ்டிச் பண்ணுங்க, அது இன்னுமே அழகாக இருக்கும். ஸோ அந்த டிப்ஸை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ கண்டிப்பாக எங்ககிட்ட இந்த மாதிரி ப்ளவுஸஸ் எல்லாம் வந்து கஸ்டமைஸ் பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணிக்கலாங்க. நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலுமே நாங்கள் ஸ்டிச் பண்ணி கொரியர் பண்ணி விடுவோம். ஸோ நம்ம வந்து கல்யாணத்துக்கு தேவையான எல்லா விதமான ட்ரெஸ்ஸுமே வந்து கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஆரி ஒர்க், பேட்டர்ன் ஒர்க், லெகங்கா, கவுனு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வெட்டிங்க்கு என்ன மாதிரி ட்ரெஸ் வேணும்னாலும் எங்ககிட்ட கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அது போக வெட்டிங்க்கெல்லாம் வந்து லெகங்கா, கவுன் எல்லாம் வந்துட்டு பண்ணுறதுக்கு மெட்டீரியல் வந்து எப்படி கிராண்டாக எடுக்கணும்னு தெரியலனா கூட நாங்களே உங்களுக்கு சஜஷன் பண்ணுவோம். அதேசமயம் நாங்களே உங்களுக்கு எடுத்து வந்துட்டு கஸ்டமைஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ ஒருவேளை எங்ககிட்ட நீங்கள் ட்ரெஸ் கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் கான்டாக்ட் பண்ணுங்கள்.